வணக்கம், வெல்கம் டு பிரின்சஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து தோசை ரெசிபியோட வந்திருக்கேன். இந்த தோசை எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். இன்றைக்கு வந்து நான் தோசை செய்ய போகிறோம். நான் ஏற்கனவே தோசை ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் இது இன்னொரு விதமாக நாங்கள் செய்கிற தோசை. ஸோ நான் அதுக்கு என்ன செய்தேன்னு சொன்னால், அரை கப் உளுந்து எல்லாட்டிக்கு 80 கிராம் உளுந்து எடுத்து அதோட வந்து வெந்தயம் வந்து 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டு இதை வந்து நல்லா கழுவி போட்டு நான் தண்ணியில் ஊற வச்சு நனைய வச்சு 4 மணித்தியாலம். இப்போ 4 மணித்தியாலம் ஆயிட்டுது. இப்போ நான் வந்து இதை வடிச்செடுக்க போகிறேன். ஸோ இந்த இருக்குது, இந்த தண்ணியை நான் வடிச்சிட்டேன். வடித்த பிறகு ஸோ இந்த கிரைண்டரில் போட்டு தான் நல்லா பட்டை அரைச்செடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து நான் அரைவாசி போட்டிருக்கிறேன். போட்ட பிறகு இதில் வந்து சின்ன சீரகம் இருக்குது, 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் மிளகு இருக்குது, முழுசாக இருக்குது மிளகு, பெப்பர்கோன்ஸ், இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது, 1 எடுத்துருக்கிறேன், 22 கிராம் வருது, இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து அரை கப் தண்ணி, அல்லாட்டிக்கு 125 மில்லி லிட்டர் நார்மல் தண்ணி இருக்குது, இதையும் விட்டு இதை நல்லா பட்டை அரைச்சி எடுப்போம். நான் இந்த உளுந்து அரைச்சிட்டேன், நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். ஸோ நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இந்த இதில் ஒரு செப்பரேட்டான பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுலுக்கு அதை இறக்கி எடுப்போம். ஸோ இது இறக்கி இருக்கிறேன். இப்போ மிச்சம் இருக்கிற உளுந்தையும் போட்டு அரைச்சி எடுப்போம். ஸோ இதுலேயும் வந்து அரை கப் தண்ணி, அல்லாடி 125 மில்லி லிட்டர் தண்ணி இருக்குது. ஸோ டோட்டலியாக வந்து நான் 250 மில்லி லிட்டர் தண்ணி விட்டு இதை அரைக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்போம். ஸோ இதையும் நான் நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இப்போ இதையே ஒன்றா சேர்த்து இறக்கி எடுப்போம். நல்லா பட்டை இதை நான் அரைச்சிருக்கிறேன். இப்படி அரைச்சா பிறகு ஸோ இதில் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் இருக்குது, மைதாமா. இதில் 1 கப் அல்லாட்டிக்கு 160 கிராம்ஸ் இருக்குது. இதை எடுத்து ஒரு கட்டியும் இல்லாமல் கரைச்செடுக்கணும். ஸோ நான் கிரைண்டரை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் அது கிரைண்டருக்கு போட முதல் இதை தண்ணி விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு போட்டால் தான் நல்லா கட்டி இல்லாமல் வரும். ஸோ அதுக்கு நான் இதில் அரை கப் தண்ணி, அல்லாட்டிக்கு 125 மில்லி லிட்டர் தண்ணி இருக்குது. இப்போ இதை விட்டு மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ லைட்லியாக குழைச்சிட்டு கிரைண்டரில் போட்டிங்கன்னு சொன்னால் இதை அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கட்டி இல்லாமல் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தனியாக மாவை அப்படியே கிரைண்டரில் போட்டிங்கன்னு சொன்னால் அரைக்க இயலாது. ஸோ இப்படி தண்ணி சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணி போட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ தண்ணி காணாது. இதில் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அல்லாட்டிக்கு 30 மில்லி லிட்டர் தண்ணி இருக்குது. இதையும் இப்போ இதில் விட்டு ஸோ ஃபுல்லாக இது கரைக்க தேவையில்லை. நான் கிரைண்டரில் போடுறபடியாக தான் நான் இப்படி தண்ணி விட்டு இதை மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இப்படி லைட்லியாக நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். தண்ணி விட்டா பிறகு நான் வந்து உளுந்து அரைச்ச கிரைண்டர்லேயே இதை போட்டு ஒரு கட்டியும் இல்லாமல் இதை அரைச்செடுக்கணும். இப்போ இதை மூடி போட்டு அரைச்சி ஒரு கட்டியும் இல்லாமல் அரைச்செடுப்போம். ஸோ இந்த இருக்குது, நான் இந்த பச்சை மாவை கிரைண்டர் போட்டு நல்லா அரைச்சிருக்கிறேன். உளுந்து அரைச்சி வச்சோமில்ல, அதுக்குள்ளேயே இதை விடுவோம். ஸோ நான் இந்த சட்டியை வந்து மாத்திர நேரம்னு சொன்னால் இதுக்குள்ளே குழைக்கிறதுக்கு காணாது. ஸோ இப்போ இதுக்குள்ளே பெரிய ஒரு இதுக்குள்ளே விடுவோம். இதில் வந்து மஞ்சள் இருக்குது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், அல்லாட்டிக்கு உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடலாம். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து அவிச்சமாக இருக்குது, 1/2 கப், அல்லாட்டிக்கு 180 கிராம் வருது அவிச்சமாக, இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இருக்குது, இந்த பேக்கிங் பவுடரையும் இதில் போடுங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது, 1 கப் தண்ணி, அல்லாட்டிக்கு 250 மில்லி லிட்டர் தண்ணி இருக்குது, இந்த தண்ணியும் இதில் விடுங்க. விட்டுட்டு இப்போ இதை நான் கையால் தான் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். நல்லா பிசைஞ்சு குழைச்சிடுங்க. நீங்கள் அந்த இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளவர் போடைக்கு வந்து நீங்கள் நேராக இப்படியே போட்டு குழைச்சிருக்கலாம். ஆனால் கொஞ்சம் குழைக்க நேரம் எடுக்கும். ஸோ அதால் தான் கிரைண்டரில் போட்டு அரைச்சது. ஸோ இந்த இருக்கிறதெல்லாம் குழைச்சிட்டேன். ஒரு கட்டி ஒன்றும் இல்லாமல் நல்லா குழைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் மூடி போட்டு ஒரு 7 அல்ல ஒரு 8 மணித்தியாலம் புளிக்க வைக்க போகிறேன். தோசை வந்து நல்லா புளிச்சிட்டுது. ஸோ எக்ஸாக்ட்லி எனக்கு 8 மணித்தியாலம் எடுத்துருக்கு இது புளிக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கே பார்க்க தெரியுது நல்லா புளிச்சிட்டுது. இந்த டபுள் இன் சைஸில் வந்திருக்கு. இப்போ இதுக்கு வந்து நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்க போகிறேன். பட் நீங்கள் பார்த்து சேருங்கோ. இப்போ இதை மிக்ஸ் பண்ணுங்கோ. நல்லா புளிச்சிட்டுது.
இதில் வந்து நார்மல் தண்ணி இருக்குது 1/4 கப் இல்லாட்டிக்கு 60 ml தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை மட்டும் இதை கரைப்போம். ஸோ நான் எடுத்த 1/4 கப் இல்லை 60 ml தண்ணியும் விட்டுருக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை சுட்டெடுப்பேன். ஸோ இந்த தாச்சி வந்து சூடறிட்டு குழச்சி வச்சுருக்க மா இருக்குது. இப்போ இதை ஒரு கரண்டி கொஞ்சம் குறைய விட்டு சுட போகிறேன். இதில் வந்து நல்லெண்ணெய் இருக்குது. நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் விடுவோம் நல்லெண்ணெய். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் மூடலாம், பட் நான் மூடையில். இப்போ ஒரு 1-2 நிமிஷம் ஆயிருக்கு. கொஞ்சம் நான் முருவ விடுறேன். ஸோ இப்படி முறி வரைக்கும் நான் இறக்கி எடுக்க போகிறேன். நல்லா முறி வந்திருக்கு தோசை. நல்லெண்ணெய் இல்லாட்டிக்கு நெய் விட்டிங்கன்னாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசையை வந்து நீங்கள் நல்லா முருவலாகவும் செய்யலாம், நல்லா சாஃப்டாகவும் செய்யலாம். ஆளை மெல்லி ஊற்றினீங்கன்னா நல்லா முருகி வரும். அதோட கொஞ்சம் திக்காக ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக வரும். ஸோ நான் இப்போ வந்து முட்டை தோசை போட போகிறேன். ஸோ உங்களுக்கு இது ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா ஒரு முட்டை அடிச்சு போடலாம். ஸோ அந்த முட்டை தோசை செய்ய போறீங்கன்னா ஹீட்டை கொஞ்சம் குறைச்சி வையுங்க. மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வையுங்க. ஸோ இதில் நல்லெண்ணெய் இருக்குது, இதில் உப்பு இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஃபியூ பிஞ்சஸ் போட்டிங்கன்னா காணும். மிளகு இருக்குது. ஸோ இதை மூடி போட்டு விடுவோம். இப்போ இந்த முட்டை போட்ட அப்புறம் ஒரு 2 நிமிஷமாக வகிக்கொண்டு இருக்குது. ஸோ இப்படி மடித்து போட்டு நான் இன்னொரு 30 செகண்ட் அல்லது 35 செகண்ட்ஸ் விட போகிறேன். உங்களுக்கு மடிக்காமல் எடுக்கணும்னா நீங்கள் மடிக்காமையும் எடுக்கலாம். ஸோ இப்போ 30 செகண்ட்ஸ் ஆகிட்டு பர்ஃபெக்டாக இந்த முட்டை அவிஞ்சிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த தோசையெல்லாம் செய்து முடிஞ்சது. ஏற்கனவே சாம்பார் ரெசிபி, சட்னி ரெசிபிஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஒன்லி சாம்பார் தான் இன்னும் போடல, அது வெகு சீக்கிரம் போடுவேன். ஸோ இந்த தோசை வந்து செய்து முடிஞ்சது. இந்த நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கேட்டு விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் மறக்காம தம்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.